அனைவருக்கும் வணக்கம். அதாவது நாம் தொழில் ரீதியாகவோ குடும்ப ரீதியாகவோ ஏதேனும் ஒரு புதிய முயற்சியை தொடங்குகின்றோம் என்றால் அதற்கு நல்ல நாள் பார்ப்போம், நல்ல நேரம் பார்ப்போம். சற்று ஆழ்ந்த ஞானம் உள்ளவர்கள் நல்ல ஹோரை பார்ப்பார்கள். இதனை இந்த ஹோரையிலே செய்யலாம், இதனை இந்த ஹோரையிலே செய்யலாம் என்று குருஹோரை, சுக்கிரஹோரை, புதஹோரை என்று ஹோரை பார்த்து ஒரு சிலர் அதற்கான காரியங்களை துவங்குவார்கள். இப்படியெல்லாம் மிகச்சரியாக நாள் பார்த்து ஒரு வேலையை துவங்கும் போது அந்த வேலையானது நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும், நல்லபடியாக முடியும், நமக்கு நல்ல ஒரு பெயரையும் புகழையும் பெற்றுத்தரும் என்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு இதனை எல்லாம் நாம் செய்கின்றோம். ஒரு சிலர் அஷ்டமி நவமிக்கு மிகவும் பயப்படுவார்கள். ஆனால் ஒரு சில காரியங்களை அஷ்டமியிலே ஆரம்பிக்கலாம் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றது. இப்படி நிறைய இருக்கின்றது. இதிலே எல்லோருமே மிகவும் பார்ப்பது அமாவாசை திதி. இந்த அமாவாசையிலே என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, சாஸ்திரப்படியே சொல்வார்கள். அமாவாசை அன்று நமக்கு உடல் உபாதை ஏதேனும் இருந்து மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேரப்போகின்றோம் என்றால் அமாவாசை அன்று சேரக்கூடாது. அமாவாசை அன்று மருத்துவமனையிலே போய் சேரக்கூடாது என்று சொல்வார்கள். அதாவது அட்மிஷன் போடக்கூடாது. சாதாரணமாக மருத்துவரிடம் சென்று நம்முடைய உடலை பரிசோதித்து கொண்டு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது என்பது வேறு. ஆனால் மருத்துவமனையிலே ஒரு மாதம் தங்க வேண்டும், சிகிச்சை பெற வேண்டும், தொடர் சிகிச்சை பெற வேண்டும் என்றால் அமாவாசை அன்று போய் சேரக்கூடாது என்று சொல்வார்கள். அமாவாசை அன்று மருத்துவமனையிலே சென்று அட்மிட் ஆகக்கூடாது என்று சொல்வார்கள். இப்படி நிறைய இருக்கின்றது. இதிலே அமாவாசை அன்று என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இவற்றையெல்லாம் தான் நான் பார்க்க இருக்கின்றேன். இந்த புதிய காரியங்களை, அதாவது அமாவாசை என்று என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, புதிய முயற்சிகளை வளர்பிறையின் துவக்க நாளிலிருந்து ஆரம்பிப்பது நலம் என்று நம்புகிறார்கள். அதாவது வளர்பிறையின் துவக்க நாள் அன்று ஆரம்பிப்பது நல்லது என்று நினைக்கின்றார்கள். அமாவாசைக்கு பிறகு வரும் நாட்களை வளர்பிறை நாட்கள் என்று அழைக்கின்றோம். அதாவது பிரதமை திதியிலிருந்து வருகின்ற நாட்களை வளர்பிறை நாட்கள் என்று அழைக்கின்றோம். எனவே இந்த புதிய காரியங்களை வளர்பிறையின் துவக்க நாளிலிருந்து ஆரம்பிப்பது நல்லது என்று நம்புகிறார்கள். சிலர் அமாவாசை என்பது சந்திரன் இல்லாத நாள், அதாவது பூமிக்கு சந்திரன் தெரியாது, அன்று முழு இருளாக இருக்கும், எனவே இருட்டு பொழுதிலே நற்காரியங்களை செய்யக்கூடாது என்று ஒரு சிலர் நம்புகின்றார்கள். இதில் எது சரி எது தவறு என்று முடிவெடுப்பது மிகவும் சிரமமான காரியம். அதாவது நிறைய பாண்டித்யம் உள்ளவர்களுக்கு கூட இந்த விஷயத்திலே முடிவெடுப்பது சிரமம். ஆகவே இதை பொறுத்தவரை அவரவருடைய நம்பிக்கை அவரவருக்கு என்று பொதுவாக சொல்லிவிட்டு போய்விடலாம். ஆனால் அது சரி கிடையாது. இதனை ஜோதிட சாஸ்திரம் மற்றும் வானியல் சாஸ்திரத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்க வேண்டும். இந்த சாஸ்திரங்களை உள்ளடக்கி இந்த விஷயத்தை நாம் பார்த்தோமானால் இதில் இருக்கின்ற பூரணமான உண்மை நமக்கு புலப்படும். அமாவாசை தினத்திலே சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டிலே சந்திக்கின்றன. அன்று இவ்விரு கிரகங்களும் ஒரே ராசியிலேயே இருக்கும். அந்த நேரத்தில் இரண்டு கிரகங்களின் ஆகர்ஷண சக்தியும் மிக மிக அதிகமாக இருக்கும். இரண்டு கிரகங்கள் என்றால் சும்மாவா? இந்த கிரகங்களுடைய ஆகர்ஷண சக்தி மிகவும் அதிகமாக இருக்கும். இதனால் மனிதனுடைய மூளையிலே துரிதமான மாற்றங்கள் நிகழும். நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி மனிதர்களை ஆள்வது கோள்கள் தான். துரிதமான மாற்றங்கள் இந்த நாளிலே இருக்கும், இந்த இரண்டு கிரகங்களின் உச்ச நிலையின் காரணமாக. ஆகவே மனம் கொந்தளிப்பான நிலையிலேயே இருக்கும். எனவே அந்த நாட்களிலே சுபகாரியங்கள் செய்வது கூட தவறு அல்ல. ஆனால் புதிய காரியங்களை துவங்குதல் கூடாது என்பதே சரியான கருத்தாக இருக்கும். மனம் சரியாக இருக்கும் பொழுதுதான் நாம் புதிய முயற்சியிலே இறங்க வேண்டும்.
மனம் தத்தளித்து கொண்டிருக்கும் போது புதிய முயற்சியில் இறங்கினால் அதில் வெற்றி கிடைக்குமா? ஆகவே புதிய காரியங்களை அன்று துவங்கக்கூடாது. அமாவாசை அன்று முன்னோர்களையும் பெரியோர்களையும் வணங்குகின்ற வழிபடுகின்ற நாள். இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம், மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யலாம். ஆகவே புதிய காரியங்களை துவங்குதல் கூடாது என்பதே சரியான கருத்தாக இருக்கின்றது. அமாவாசையிலே என்னென்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது அமாவாசை என்று பித்திருக்களுக்கு முக்கியமாக நாம் வழிபாடு செய்ய வேண்டும். முன்னோர்களையும் பெரியோர்களையும் வழிபட வேண்டும். இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் தவறாமல் கொடுக்க வேண்டும். நம்முடைய தாய் தந்தை இறந்து போயிருந்தால் அவர்களுக்கான தர்ப்பணங்களை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று தவறாமல் செய்ய வேண்டும். வேறு என்ன செய்யலாம்? குலதெய்வத்தை வணங்க வேண்டும். அமாவாசை தினத்தன்று உங்களுடைய குலதெய்வத்தை வணங்க வேண்டும். நம்முடைய குலதெய்வத்தை வணங்க வேண்டும். அதேபோல் அன்றைய தினத்திலே காளி வழிபாடு, வேள்வி பூஜை செய்வது நல்லது. அதேபோல் பிரத்திங்கரா தேவி, அங்காளம்மன், இந்த தெய்வங்களுக்கு, உக்ர தெய்வங்களுக்கெல்லாம் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. அவர்களுடைய அருளாசி நமக்கு இரட்டிப்பாக வந்து சேரும். அதேபோல் அமாவாசை என்று என்னென்ன செய்யக்கூடாது இதை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அமாவாசை என்று வீட்டு வாசலிலே முக்கியமாக கோலம் போடக்கூடாது. ஏன் அப்படி செய்யக்கூடாது என்றால், நம்முடைய முன்னோர்கள் பூமியை நோக்கி வருவதாக ஒரு ஐதீகம் உள்ளது. அமாவாசை என்று நம்முடைய மகன் நமக்கு தர்ப்பணம் கொடுப்பான், தண்ணீர் ஊற்றுவான், நமக்கு தாகத்தோடு இருக்கின்றோம் தண்ணீர் ஊற்றுவான் என்று முன்னோர்கள் வருவார்கள். முன்னோர்கள் தானே வீட்டிற்கு வந்தால் என்ன என்று கேட்கலாம், வரலாம், தவறில்லை. ஆனால் இறந்தவர்களாக இருப்பதனால் அவர்கள் வரும்போது ஏற்படும் ஒருவித அதிர்வலைகள் சிலவித பிரச்சனைகளை நமக்கே ஏற்படுத்தும். எனவேதான் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்றைய தினம் மிக கடினமான வேலைகள், உடல் ரீதியான வேலைகள் எதுவும் செய்யக்கூடாது. அவ்வாறு செய்யும்போது தவறி அடிபட்டால் இரத்த காயம் ஏற்படும், அடிபட்ட வீரியம் அதிகமாக இருக்கும். அப்படி ஏற்படுகின்ற புண்ணானது வெகு சீக்கிரத்திலே ஆறாது. இன்னொன்று, அமாவாசை என்று பதட்டமும் கோபமும் அதிகமாக இருக்கும். ஆகவே அன்றைய நாளிலே முடிந்த அளவு மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். அமாவாசை என்று இப்படி மௌன விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு. நம்மை நாமே உணர வைப்பதற்கான விரதமாக மௌன விரதம் இருக்கும். அன்றைய நாளிலே உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் தர்மம் செய்யலாம். அது ஐஸ்வர்யத்தை பெருக்குகின்ற ஒரு வழிமுறை. நிறைய தானம் தர்மம் செய்தால் நம்முடைய ஐஸ்வர்யம் பெருகும். அதேபோல் தேவையற்ற முடிவுகளை அமாவாசையிலே எடுப்பதை தவிர்க்க வேண்டும். இப்படி இதையெல்லாம் நாம் முறையாக செய்து வந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னல்கள் என்பதே இருக்காது. சரி, இதற்கு மிகவும் அனுசரணையான ஒரு விஷயங்களை இப்போது பார்க்கலாம். இந்த திதிகளுடைய நாயகிகளை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக பிரதமை திதிக்கு உரிய நாயகி காமேஸ்வரி நித்யா. இரண்டாவது துதியை திதி. இந்த திதிக்கு பகமாலினி நித்யா தேவதையாக இருக்கின்றார். அதேபோல் திருதியை, இந்த திதிக்கு நித்திய கிளின்மை நித்யா. அடுத்து சதுர்த்தி திதி. இந்த சதுர்த்தி திதிக்கு பேருண்டா நித்யா என்று பெயர். அடுத்து பஞ்சமி வன்னிவாசினி நித்யா. அடுத்து சஷ்டி மகாவஜ்ரேஸ்வரி நித்யா. அடுத்து சப்தமி. இந்த சப்தமி திதிக்கு சிவதூதி நித்யா இருக்கின்றார். அதேபோல் அஷ்டமி திதிக்கு துவரிதா நித்யா இருக்கின்றார். நவமி திதிக்கு குலசுந்தரி நித்யா. தசமி திதிக்கு நித்திய நித்யா என்றே பெயர். அடுத்து ஏகாதசி திதிக்கு நீலபதாகா நித்யா. அடுத்து துவாதசி திதிக்கு விஜயா நித்யா. அடுத்து திரையோதசி, இதற்கு சர்வமங்களா நித்யா என்று பெயர். அடுத்து சதுர்தசி ஜுவாலாமாலினி நித்யா. அடுத்து பௌர்ணமி சித்ராதேவி நித்யா. இந்த தேவதைகள் எல்லாம் இந்த திதிகளுக்கு அதிதேவதைகளாக இருக்கின்றார்கள். இந்த தேவதைகள் மிகச்சரியாக இந்த திதிகளிலே செய்யும்போது இந்த தேவதைகளை வணங்கி
நாம் காரியங்களை செய்யும்போது அதிலே இரட்டிப்பான வெற்றி நமக்கு கிடைக்கும். ஆகவே இந்த அமாவாசை தினத்தன்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதையெல்லாம் உணர்ந்து நாம் நம்முடைய முயற்சிகளை தொடங்கினால் அதிலே வெற்றி என்பது கூடுதலாக கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. எனவே எப்போதும் புதிய முயற்சிகளை தொடங்கும் போது ஆழ சிந்தித்து மிகச்சரியாக ஒரு பண்டிதரை பார்த்து இதில் செய்யலாமா துவங்கலாமா என்ன செய்யக்கூடாது என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து அந்த வேலையை செய்தால் நமக்கு வெற்றி நிச்சயம் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன்.